ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம 2024 ரிலீஸ் ஆன த சைலண்ட் பிளானட் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்சி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல நேயா அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம படத்தோடைய ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்டு கூட உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு நிறைய போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி உலகம் ஃபுல்லா ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கு. அதுல ரெண்டு முக்கியமான நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு புதுசா ஒரு டெரரிஸ்ட பிடிச்சிருக்கோம், இந்த மாசத்துல இதே மாதிரி 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போகுது. அப்புறம் ஓஎன் அப்படின்னு ஒரு ஏலியனை பத்தியும் சொல்றாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்க அப்படியே பூமியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு பிளானட்டை காமிக்கிறாங்க. நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே இன்னொரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளானட் புள்ள இருக்கு. அந்த பிளானட் ஃபுல்லா மலைகள், கல்லு, இது மட்டும் தான் இருக்கு. அப்படி அங்க இருக்க ஒரு மலைக்குள்ள இருக்க குகையை காமிக்கிறாங்க. ஒரு வயசானவர் மாஸ்க் போட்டிருக்காரு. அவரோட பேரு ஆலன். அவரு தன்னந்தனியா அந்த குகையில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அந்த கல்லு பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து ஒரு சிஸ்டம்ல வச்சு ஆன் பண்றாரு. அந்த கல்லு மேல மின்னல் மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆயிட்டு அப்படியே அந்த கல்லு தூக்கி அடிக்கப்படுது. அப்படி பறக்கிற கல்ல ஒரு சேட்டலைட் புடிச்சு உள்ள இழுத்துக்குது. இந்த கல்லை எங்க அனுப்புறாங்க, எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு எதுவும் தெரியல. அப்படியே நைட் ஆகுது. இவரோட ஸ்பேஸ்ஷிப்ல வந்து உட்கார்ந்து இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. 2 கப்பிள்ஸ் பேசிக்கிறாங்க. அதுல அந்த லேடி என்ன சொல்றாங்க, நம்ம பேசாம மார்ஸுக்கு போலாமா, என்னோட ஃப்ரெண்டு அங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கான், ரொம்ப சூப்பரா இருக்கான் அந்த இடம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இல்ல அது ரொம்ப பழைய ட்ரெண்ட் ஆயிடுச்சு, நம்ம வேணா யூரோப்பா போலாமா, அது ரொம்ப யூனிக்கா இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. யூரோப்பான்றது ஒரு நிலவு தானே, பேசாம அங்க போறதுக்கு பதிலா நம்ம வீனஸுக்கு போலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. ஏதோ லண்டனுக்கு சைனாக்கு போயிட்டு வர மாதிரி வீனஸுக்கும் மார்ஸுக்கும் போயிட்டு வரலாமான்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆலன் தனியா டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் தூங்க போறாரு. அப்படி தூங்கும் போது அவருக்கு தன்னோட ஒய்ஃபோடைய கனவு வருது. அப்பதான் தெரியுது, இவ்வளவு நேரம் ஒரு வீடியோ பார்த்தாருல அது வேற யாரும் இல்ல, இவரும் இவரோட பொண்டாட்டியும் தான். அப்படியே பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டே தூங்குறாரு. காலையில விடிஞ்சதும் ஒரு அலாரம் அடிக்குது. ஆலன் எந்திரிச்சதும் முதல் வேலையா தன்னோட பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது அவரோட பொண்டாட்டிக்கு போய் சேருமா என்னன்னு கூட தெரியல. பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டே லெட்டர் எழுதிட்டு இருக்காரா. அப்ப திரும்ப இன்னொரு அலாரம் அடிக்குது. இது எதுக்காகனா வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்காக. அதான் மலையை உடைச்சு அந்த கல் எடுக்கிறாருல அந்த வேலை. இவ்வளோ பெரிய பிளானட்ல ஆலன் மட்டும்தான் தன்னந்தனியா இருக்காரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சுத்தமா முடியல. கொஞ்சோண்டு ரெஸ்ட் எடுக்கலாமேட்டு உட்கார்றாரு. அதுக்கே அவர் ஒரு சூட் போட்டிருக்காருல, அதுக்குள்ள கம்ப்யூட்டர் இருக்கும் போல, சீக்கிரம் வேலை செய்யுங்கன்னு ஷாக் கொடுக்குது. இப்படி கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நைட் ஆகுது. வேலையை முடிச்சுட்டு ஷிப்புக்கு வராரு. அப்போ வெளியே பார்த்தா ஒரு வயலட் கலர் போக பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாரு. ஆலனுக்கு அவரோட மண்டைக்குள்ள ஏகப்பட்ட வாய்ஸஸா கேக்குது. அவளுக்கு உன்னை பிடிக்கல, உன்னை பத்தி யாருமே நினைக்கல, யாருக்குமே உன்னை பிடிக்காது இப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு வாய்ஸஸ் கேக்குதா. அதுல இருந்து வெளியே வரதுக்காக திரும்ப இவரோட பொண்டாட்டி வீடியோவை போட்டு பாக்குறாரு. வீடியோவை பார்த்ததும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்க போறாரு. காலையில விடிஞ்சுதான் அலாரம் அடிக்குது. வேலை செய்ய போறாரு. அப்படி வேலை பார்க்கும் போதும் அவரோட மூளைக்குள்ள திரும்ப திரும்ப அதே வாய்ஸஸ் தான் கேட்டுட்டு இருக்கு. நீ கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்க போற, ஒன்னாவா மறந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கு. இவரு தலையை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா இரும்புறாரு. வாயில இருந்து ரத்தம் எல்லாம் வருது. ஆனா அப்ப கூட ரெஸ்ட் இல்ல. திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உடம்பு செம்மையா வலிக்குது. இதே மாதிரிதான் தினம் இவர் இதே ரொட்டீனை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் ஒரு நாள் திரும்ப காலையில அவர் வேலை பார்க்கறதுக்காக அலாரம் அடிக்குது. இவர் ஏஞ்சி பார்த்தா கரெக்டா அவரோட நெஞ்சு கிட்ட ஒரு பயோ மானிட்டர் இருக்கும் போல. அதுல D5 அப்படின்னு லைட் எரியுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பாக்குறதுக்காக அங்க இருக்க ஒரு புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல இந்த மாதிரி D5 எரிஞ்சிச்சுன்னா புது கிளைண்ட் வருவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்ப இந்த பிளானட்டுக்கு யாரோ வர போறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்து என்ன பண்றாரு, ஒரு கத்தி எடுத்து இவரோட நெஞ்சில அந்த பயோ மானிட்டர் இருக்குல்ல அதை அப்படியே கிழிச்சு வெளியே எடுக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல. எடுத்த மானிட்டரை ஒரு இடத்துல போய் புதைக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் திரும்ப அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரா. அந்த சமயம் ஒரு ஸ்பேஸ்ஷிப் பிளானட்ல வந்து லேண்ட் ஆகுது. இவர் தூரத்துல இருந்து பைனாகுலர் வச்சு பாக்குறாரு. ஒரு பொண்ணு அந்த ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருந்து வெளியே வரா. அவ யாரு எதுக்காக வந்திருக்கான்னு பாக்குறதுக்காக அப்படியே மறைஞ்சு கிட்ட போய் பாக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு ஒரு ரோபோட் கிட்ட பேசிட்டு இருக்கா. அந்த ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பிளானட்ல ஒரு கைதி உயிரோட தான் இருந்தான். ஆனா இப்போ அந்த பயலுடைய பயோ மானிட்டர் அவன் உயிரோட இல்லாத மாதிரி காட்டுது. பட் இப்ப ரீசெண்டா கூட இங்க இருந்து யாரோ கல் அனுப்பி விட்டுருக்காங்க. மேபி அவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட் சொல்லுதா. உடனே அதை கேட்ட அந்த பொண்ணு என்ன சொல்றா, அப்ப நான் அந்த விஷயத்த பாத்துக்கிறேன், அவனை கொல்றதுதான் என்னுடைய முதல் வேலை அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் ஆலனுக்கு பயமாயிடுது. திரும்ப அவருடைய ஷிப்புக்கு வந்துடுறாரு. என்ன நடந்தாலுமே அவரோட பொண்டாட்டிக்கு எழுதின மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. அதே மாதிரிதான் இப்பயும் எழுதுறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன சாவடிக்கிற வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு ஷவல் எடுத்துட்டு நேரா அந்த பொண்ணுடைய ஷிப்புக்கு போறாரு. அங்க அந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவர் பின்னாடி வந்து நிக்கிறது
கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. இவரு கொல்றதுக்காக தான் போயிருக்காரு, பட் என்னன்னு தெரியல, அவரால் கொல்ல முடியல. சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு டைரி இருக்கு, அந்த பொண்ணுடைய டைரி போல இருக்கு. அதை எடுத்துட்டு திரும்ப அவருடைய ஷிப்புக்கு வந்துடுறாரு. அந்த டைரிக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு, ஏதோ ஒரு சின்ன பொண்ணுடைய போட்டோ. அதை பார்த்துட்டு டைரியை ஓபன் பண்ணா உள்ள என்ன எழுதி இருக்குன்னே புரியல, எழுத்துக்கள் இல்ல, ஏதோ டிராயிங்ஸ் மாதிரி இருக்கு. அது எல்லாத்தையும் புரியாம பாத்துட்டு இருக்காரு. அப்புறம் கடைசி பேஜ்ல மனுஷங்களை அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டி எழுதி இருக்கா. அதை பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆக இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இவ்வளவு நேரம் இந்த ஆலனை பத்தி பார்த்தோம்ல, இப்போ புதுசா வந்து லேண்ட் ஆயிருக்க அந்த பொண்ணை பத்தி காமிக்கிறாங்க. ஆலன் போட்டோல பார்த்த அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல ஏதோ ஒரு கல்லு மாதிரி இருக்கு, பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. ஆனா அது உயிரோட இருக்கு. இதோடைய பேரு தான் ஓயன் புள்ள இருக்கு. ஸ்டார்டிங் சீன்ல நியூஸ்ல ஒரு ஏலியனை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த ஏலியன்ஸ் இதுதான் புள்ள இருக்கு. அது அந்த குட்டி பொண்ணு கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப போலீஸ் வந்து கன் பாயிண்ட்ல அந்த ஏலியனை பிடிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு தான் வளர்ந்து இப்ப அந்த பிளானட்ல வந்து லேண்ட் ஆயிருக்கா. அப்படி லேண்ட் ஆயிருக்க பொண்ணு யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, நம்ம படத்துடைய ஹீரோயின் நேயா. அந்த ஏலியன்ஸ் கூட இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துக்கிட்டே இந்த பிளானட்ல வந்து லேண்ட் ஆகுறா. தரையில வந்து இறங்குனதுமே அந்த ஷிப்ல இருக்கக்கூடிய இன்ஜின் பார்ட் மட்டும் தனியா பறந்து போயிடுது. ஹீரோயின் அந்த ஷிப்பை விட்டு வெளியே வந்து அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் வந்து பிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே மூச்சு திணற ஆரம்பிக்குது. வேகமா ஷிப்புக்குள்ள வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு குட்டி ரோபோட் இருக்கு. அதுதான் நேயா கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த பிளானட்ல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கும், சோ இங்க பழகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, அது வரைக்கும் நீ மாஸ்க் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுது. நேயா போயிட்டு உட்கார்றாங்களா, உட்கார்ந்ததும் திரும்ப சாப்பிட சொல்லுது. சோ இவங்க சாப்பிடுற வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. எப்பா சாமி போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை கையில எடுக்கிறாங்க. சூப்பர் ஹாப்பின்னு சொல்லிட்டு இன்னொரு கைதியை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. அதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தோம்ல, ஆலன் வெளியே மறைஞ்சிருந்து கேட்டாரு, அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுது. இப்ப அப்படியே நைட் ஆகுது, ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்களா. அப்ப பின்னாடி யாரோ நடந்து வர சவுண்ட் கேக்குது. ஆலன் தான் கொல்றதுக்காக ஷவல் எடுத்துட்டு வந்திருப்பார்ல, அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. மரண பீதியில படுத்துட்டு இருக்காங்க. ஆனா எஞ்சா கண்டிப்பா அந்த பையன் அட்டாக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சைலண்டா படுத்துட்டு இருக்காங்க. ஆலன் தான் அட்டாக் பண்ணாம அங்க இருக்க டைரி எடுத்துட்டு போயிட்டார்ல. ஹீரோயினும் ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கும் அதே வேலைதான், குகையில இருக்கக்கூடிய அந்த கல் எடுத்துட்டு போய் வைக்கணும். அந்த வேலையை பாக்குறதுக்காக போனா அங்க ஆல்ரெடி ஆலன் இருக்காரு. அவரை பார்த்துட்டு எதுவுமே பேசல. அப்படியே அவங்க வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஷிப்புக்கு வராங்க. வந்து பார்த்தா டைரிய காணோம். அப்பதான் அந்த ரோபோட் சொல்லுது, ஆலன் தான் வந்து தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுதா. எப்போ சொல்லுது பாரு சனிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுக்கிறதுக்காக போறாங்க. வயசானவர் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு போறாங்க. அந்த சமயம் கரெக்டா ஆலன் வெளியே வராரா. அப்படியே அவரை புடிச்சு கீழே தள்ளி கழுத்துல கத்திய வச்சு, எங்க என் டைரி அப்படின்னு கேக்குறாங்க. ஆலன் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் டைரி எடுத்துக்கிட்டு, இதுக்கப்புறம் என் ஷிப்பு பக்கம் வந்த அவ்வளவுதான் ஒன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆலன் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, இவன் நம்மள கொல்றதுக்காக தான் வந்திருந்தானா, இந்நேரம் நம்மள கொண்டிருக்கலாம்ல, ஆனா நம்மள உயிரோட விட்டு போயிருக்கா. அப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பிளானட்ல தனியா இல்ல, நம்ம கூட துணைக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஷிப்புக்கு போறாரு. ஆனா ஹீரோயின் கதவு கிட்டே கத்திய வச்சு மிரட்டுறாங்க. உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேட்டா, இல்லம்மா சும்மா பேசுறதுக்காக தான் வந்தேன், பூமியை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கு பேசுறதுல விருப்பம் இல்ல, நான் தனியா இருக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், யார்கிட்டயும் நான் பேச போறது இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்கிற ஆலன், வாய்ப்பே கிடையாது, இங்க இருக்கிற அமைதி நம்மள தனியாவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுக்கு கேள்வியா கேக்குறாரு. நீ பூமியில இருந்து தானே வந்திருக்க, பூமி இன்னுமே இருக்கா, அழியாம பத்திரமா தான் இருக்கா, அங்க இருக்க மனுஷங்கெல்லாம் டிவி பாக்குறாங்களா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஷோ என்னது அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட கேள்வியா கேக்குறாரு. அதை கேக்குற ஹீரோயின் ஏனோ தானோன்னு பதில் சொல்றாங்க. அப்புறம் பேசி முடிச்சுட்டு கடைசியா ஆலன், என்னோட பேரு ஆலன், உன்னோட பேர் என்னது அப்படின்னு கேக்குறாரா. ஆனா ஹீரோயின் அவங்களோட பேரை சொல்ல அப்படியே அமைதியா போயிடுறாங்க. வழக்கம் போல அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆலன் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, இப்படி எல்லாம் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி ஏதாச்சும் பேசி நம்ம மைண்ட பிஸியா வச்சுக்கிட்டா மட்டும்தான் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். இல்ல இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய அமைதி ரொம்ப சத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த கல்லை பத்தி கேக்குறாரு. இந்த கல்லு பூமிக்கு தான் போகுதுன்னு எனக்கு தெரியுது, ஆனா பூமியில இருக்கிறவங்க இந்த கல்லை வச்சு என்ன பண்றாங்க, உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப நக்கலா, இந்த கல்லை வச்சு நம்ம பூமியை சரி பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பூமி பழைய மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்றாங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே பூமியில இருக்கிறவங்க இந்த கல்லை வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப அப்படியே நைட் ஆகுது. எல்லாரும் அவங்களுடைய ஷிப்புக்கு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. ஏன்னா பூமியில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்ல, ஆனா இந்த பிளானட்ல வெறும் 14 மணி நேரம் மட்டும்தான். சோ டைம் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. இதுல இந்த கிழமை வேற எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் ஒண்ணு பேசி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஷிப்ல பேச்சு துணையா இருக்கிறது அந்த சின்ன ரோபோட் மட்டும்தான். இப்ப அந்த ரோபோட் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா, அதுவும் ஒரு 5 நிமிஷம் கேஷுவலா பேசுது. ஆனா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான், டைம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் உன்கிட்ட பர்சனல் விஷயத்தெல்லாம் பேச முடியாது, வேலை செய்யறத பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளு, இல்லனா
என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுதா. சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரோபோட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க. காலையில விடிஞ்சதும் வேலை பாக்குறதுக்காக வெளியே வராங்க. இந்த ஆலன் ஒரு பேப்பர்ல இன்விடேஷன் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நைட்டு என்னுடைய ஷிப்புக்கு டின்னருக்கு வா, ஒரு ஃப்ரெண்டா தான் கூப்பிடுறேன், இது ப்ரொபோசல்லாம் இல்ல, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு அந்த பேப்பரை கசக்கி போட்டு போயிடுறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஷிப்புக்கு வராங்க. அப்ப அந்த ரோபோட் கிட்ட ஆலனை பத்தி கேக்குறாங்க. அவன் ஒரு கிரிமினல்னு எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றான், திருட்டா கொலையா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டா இந்த ரோபோட்டும் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லுது, அவன் ஒரு கொலைகாரன், கொலை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த பக்கம் ஆலனை காமிக்கிறாங்க. இன்விடேஷனை கொடுத்தாச்சு, ஆனா ஹீரோயின் வருவாங்களா வரலையான்லாம் தெரியல. அவர் வாட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பிளேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வராங்க. லைட்டா பயமா தான் இருக்கு, இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம கூட போய் உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் எதுவுமே பேசிக்கல, அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆலனே பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு ஏலியன் கேஸ பத்தி சொல்றாரு. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பர்பிள் கலர் ஸ்மோக்க பார்த்தோம்ல, அதை பத்தி தான் சொல்றாரு. இது வரைக்கும் அதால எந்த ஒரு ஆபத்தும் வரல, ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்மோக் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி திரும்ப நம்மளுக்கே அதை போட்டு காமிக்கும். சோ அதுகிட்ட கொஞ்சம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரியை பத்தி கேக்குறாரு. அதுல எங்கேயுமே இங்கிலீஷ் இருந்திருக்காது, ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி இருந்திருக்கும்ல. ஆக்சுவலா அது அந்த ஏலியனுடைய லாங்குவேஜ். அதை பத்தி கேட்டதும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, சின்ன வயசுலயே ஹீரோயினோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த ஓயன் ஏலியன் தான் நம்ம ஹீரோயினை வளர்த்துருக்கு. சோ அந்த ஏலியன் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அம்மா மாதிரி, அதுங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு அந்த லாங்குவேஜை கத்து கொடுத்துருக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆலன் அந்த லாங்குவேஜை பேசி காமிக்கிறாரு. சோ அவருமே அந்த லாங்குவேஜை எப்படியோ கத்துருக்காரு போல இருக்கு. எப்படி கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டா எனக்கே தெரியலமா, சரியா ஞாபகம் இல்ல, ஆனா சில வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு பேசி காமிக்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் நல்லா பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சுதான் தெரிய வருது, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே கிரிமினல்ஸ் தான். இவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளானட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க போல இருக்கு. சோ அதனால ஹீரோயின் ஆலன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா ஆலன் ஸ்டார்டிங்ல பதில் சொல்ல மாட்டாரு. அப்படியே இரும்பிக்கிட்டே சமாளிச்சுட்டு வேற ஏதோ பேச போறாரு. அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறாரு. என்னன்னா இவரு கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி இவர் மேல தப்பா ஒரு பழி போட்டு இங்க அனுப்பிச்சிட்டாங்களாம். இவரோட பொண்டாட்டி கூட ஒருத்தவன் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான், அவனை யாரோ கொன்னுட்டாங்க போல இருக்கு. அந்த கொலை பழிய தூக்கி இவர் மேல போட்டு ஆலனை இந்த பிளானட்டுக்கு அனுப்பி விட்டாங்களாம். இதை சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயினை பத்தி கேக்குறாரு, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நான் பிரைம் மினிஸ்டரை கொல்றதுக்காக போனேன். ஸ்டார்டிங்ல என் கூட இருக்கிற பொண்ணு என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், ஆனா அவ அண்டர் கவர் போலீஸ் போல இருக்கு. என்ன பிடிக்கிறதுக்காக தான் என் கிட்ட ஃப்ரெண்டா பழகிருக்கா. நானும் என்னோட ஏலியன் ஃபேமிலியும் பிளாக் சீ கிட்ட தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அங்க வந்து எங்க எல்லாரையுமே புடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆலன் அதை கேட்டுட்டு, பிளாக் சீயா, நான் அதை பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி குழன்னு கருப்பு கலர்ல தானே இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல, அது வெறும் பேர் தான், சாதாரண கடல் தான், ஆனா அதுக்கு பிளாக் சீன்னு பேரு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஆலனுக்கு அவரோட பொண்டாட்டி ஞாபகம் வருது. அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுறாரு. இவ்வளவு நேரம் இவரை பத்தி நிறைய கதை சொல்லியிருப்பார்ல, அது எல்லாமே உண்மையா இவர் வாழ்க்கையில நடந்ததா, இல்ல இத்தனை வருஷமா அந்த பிளானட்ல தனியா இருந்து இவரே இமேஜின் பண்ணி அதுதான் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டாரா அப்படின்னு நினைச்சு பயங்கரமா குழம்புறாரு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு ஹீரோயினோட டைரிய பாத்திருப்பார்ல, அதை பத்தி கேக்குறாரு. அதுல ஒரு பொண்ணோட பேர் எழுதியிருக்கும், அந்த பொண்ணு தான் உன்னோட ஃப்ரெண்டா, அவ தான் உன்னை மாட்டி விட்டாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரா. இதை கேக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னோட டைரிய திருடி என் பர்மிஷன் இல்லாம படிச்சுட்டு அதுல இருக்கிறத பத்தியே என்கிட்ட கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆலன் அதை புரிஞ்சுக்கிட்டு, ஐயோ சாரிமா தெரியாம கேட்டேன், சரி விடு நான் டீ போடுறேன் அப்படின்னு போய் பாக்குறாரு. தண்ணி இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் வெளியே போய் தண்ணி புடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே தண்ணி எடுத்துட்டு இருக்காரா. அப்ப அந்த பர்பிள் ஸ்மோக் வருது. அது வரும்போதே ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேக்குது, நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட, உன்னோட பொண்டாட்டிக்கு உன்னை பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸஸ் கேக்குதா. அது கேட்டதும் இவருக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் வந்துட்டு போகுது. ஆலன் அவரோட பொண்டாட்டி கூட இருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. இவரை செக் பண்ணலாமேன்னு போறாரு. அப்ப அவரோட பொண்டாட்டி பயங்கரமா கத்துறாங்க. கபோர்ட ஓபன் பண்ணா உள்ள ஏதோ குழன்னு கருப்பு கலர்ல லிக்விட் மாதிரி இருக்கு. அதுல இருந்து இவர் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிளாஷஸ் வருது. ஒண்ணுமே அவருக்கு புரியல. அப்படியே பதட்டமா திரும்ப ஷிப்புக்குள்ள வராரு. அந்த ஏலியன் கேஸுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நான் மறந்த எல்லாத்தையுமே எனக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கு, என்னோட உண்மையான பேரு ஆலன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகறாரா. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சரி சரி ஓகே ஆலன் கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் டீ போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க டீ போட்டு வந்து குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ரெண்டு பேருமே ஒரு டிவி ஷோவை பாக்குறாங்க. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்களா. போறதுக்கு முன்னாடி குட் பை ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, என்னோட பேரு ஆலன் கிடையாது, என்னோட உண்மையான பேரு நேத்தன் அப்படின்னு சொல்றாரா. இந்த நேத்தன் அப்படின்ற பேரை கேட்டதும் ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயின் அவங்களோட ஏலியன் அம்மா கூட இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடியே மொத்த ஏலியன் ஃபேமிலியுமே ஒரு சோல்ஜர் வந்து கொல்றாரு. அந்த சோல்ஜரோட பேரு தான்
தான் நேத்தன். சோ அப்போ என்னோட ஃபேமிலியை கொன்னது இந்த ஆலன் அப்படின்னு சொல்லப்படுற நேத்தன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா ஷிப்புக்கு வந்துட்டு அந்த ரோபோட் கிட்ட கேக்குறாங்க, ஆலனை பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த அளவுக்கு ஆக்சஸ் இல்ல போல இருக்கு. சோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுதா. இவங்களுக்கும் சரியா ஒரு முடிவு எடுக்க முடியல. அடுத்த நாள் 2 பேருமே அந்த குகைக்குள்ள போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆலன் கிட்ட கேக்குறாங்க, இன்னைக்கு நீங்க என்னுடைய ஷிப்புக்கு டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டா அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. போகும்போது வெறுங்கையா போகாம கொஞ்சம் பழங்களை கொண்டு போறாரு. வந்ததுல இருந்தே ஹீரோயினோட பேச்சுல கொஞ்சம் கோவம் தெரியுது. நிறைய போட்டோஸை காமிச்சு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க மிலிட்டரியில வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா நேத்தன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல நான் அப்படிலாம் வேலை பார்க்கலையே. சரி என்னைய நேத்தன் கூப்பிடுற, என்னோட பேரு ஆலன், அப்படியே என்ன சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரா. ஆனா ஹீரோயின் விடுறதா இல்ல. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்க பொண்டாட்டியோட லவ்வரை நீங்க தானே கொன்னீங்க. நடந்த போர்ல எல்லா ஏலியன்ஸையும் கொன்னதுனால உங்க பொண்டாட்டிக்கும் உங்களை பிடிக்காம போயிடுச்சு. அதனாலதான் அவங்க இல்லீகல் அஃபேருக்குள்ள போனாங்க. அது உங்களுக்கு தெரிய வந்ததும் உங்க பொண்டாட்டியோட லவ்வரை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்க கேட்க ஆலனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன் இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதே சமயம் வெளியே அந்த பர்பிள் கலர் ஸ்மோக் வருது. கூடவே ஏகப்பட்ட வாய்ஸஸ் வருது. கரெக்டா ஹீரோயின் வெளியே போறாங்களா, அப்ப அந்த பர்பிள் ஸ்மோக் அவங்களை அப்படியே சுத்தி ஏகப்பட்ட வாய்ஸஸ் கேக்குது. அவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க தான், இது அவங்களுக்கு தேவை, அவங்க இப்படிதான் சாகணும் அப்படின்ற மாதிரிலாம் வாய்ஸ் கேக்குது. அவ்வளவுதான். அதை கேட்டதும் செம்மையா கோவமாயிடுறாங்க. ஏன்னா ஆலன் சொல்லியிருப்பார்ல, இந்த பர்பிள் ஸ்மோக்குக்கு ஒரு பவர் இருக்கு, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ இந்த மாதிரி வாய்ஸஸ் கேக்குதுன்னா ஆலன் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. சோ அதுதான் இந்த ஸ்மோக் மூலியமா நம்ம ஹீரோயினுக்கு கேக்குது. இது மூலியமா கண்டிப்பா இந்த ஆலன் தான் நம்ம ஃபேமிலியை கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆலனை காமிக்கிறாங்க. இல்ல அவன் சொன்ன மாதிரி நான் யாரையும் கொலை பண்ணல, என் மேல தப்பான பழிய போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரா. அப்போ அந்த இடத்துல இவரோட பொண்டாட்டி வாய்ஸ் கேக்குது. திரும்பி பார்த்தா நிஜமாலே அவரோட பொண்டாட்டி நடந்து வராங்க. ஆக்சுவலா அது வெறும் இல்யூஷன் தான். பட் அவருக்கு உண்மையா அவங்க பொண்டாட்டி வர மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பொண்ணு சொல்றத நீ கேட்காத, அவ ஒன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறா, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா இங்க யாரு இருக்கா உனக்காக, அப்புறம் நீ தனியா இருப்ப அப்படின்ற மாதிரிலாம் அந்த இல்யூஷன் சொல்லுது. அதை கேட்டதுமே இவர் என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொல்றதுக்காக அந்த ஷவல் எடுத்துட்டு போறாரு. அந்த பக்கம் ஹீரோயினும் கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குது. உடனே மாஸ்க் போட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. ஒரு கல்லு கிட்ட இருந்து சவுண்ட் வருது. இவங்க அந்த இடத்துல போய் பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப பின்னாடி ஆலன் ஓடி வந்து ஷவலை வச்சு ஒரே அடி. அவ்வளவுதான். ஹீரோயின் அங்கேயே மயங்கி போயிடுறாங்க. எஞ்சி பார்த்தா பயங்கரமா மூச்சு விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆலன் தான் மாஸ்க கழட்டி கையில வச்சிட்டு இருக்கான். நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, சொன்னா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஆலன் சொல்றாரா. ஆனா ஹீரோயின் காதுல வாங்கல. அவரை தள்ளி விட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க இன்னொரு ஷிப் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த ஆலனும் உள்ள வந்துடுறாரு. ஹீரோயின் கத்திய வச்சு மிரட்டுறாங்க. உன்னோட நினைவுகளை நான் அந்த ஸ்மோக் வழியா கேட்டேன். நீ தான் என்னோட ஃபேமிலியை கொண்டிருக்க, என்னோட அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே நீ தான் கொண்டிருக்க, அதை ஞாபகப்படுத்தி பாரு அப்படின்றாங்களா. இவருக்கும் ஞாபகங்கள் வருது. ஆனா ஏகப்பட்ட மெமரிஸ் வருது. நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயம், இவருடைய மெமரிஸ், இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவருக்கு பயங்கரமா தலைவலிக்குது. வாயை மூடு, இதுக்கப்புறம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரா. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க வெண்ட் வழியா ஹீரோயின் வெளியே ஓடி போயிடுறாங்க. ஆலனும் வெளியே துரத்திட்டு வராரு. அப்ப அந்த பர்பிள் புகை வருது. அந்த புகை இவரை சூழ்ந்ததும் இவருடைய மெமரிஸ் எல்லாமே பிளாஷ்பேக்கா வருது. அதுல பார்த்தா ஒரு டிராயர்ல கருப்பு கலர் லிக்விட் மாதிரி இருந்திருக்கும். அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு எடுத்திருப்பார்ல, அது வேற எதுவும் இல்ல, கத்தி. அந்த கத்தி எடுத்துட்டு ஒரு ரூமுடைய டோரை ஓபன் பண்றாரு. பார்த்தா இவருடைய பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்க. சோ ஹீரோயின் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஆலனுடைய பொண்டாட்டி இல்லீகல் அஃபேர்ல இருந்ததுனாலதான் அந்த பயலை ஆலன் கொண்டுட்டாரு போல இருக்கு. ஆனா ஆலன் இதை நம்ப மாட்டாரு. இல்ல இது உண்மை கிடையாது, நான் ஒன்னும் கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி ஓடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் உயிர் தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்களா. அங்க ஒரு பழைய ஷிப் இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாமேன்னு ஓபன் பண்ணா கதவை திறக்கவே முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு கதவை திறந்து உள்ள போனா அங்க ஒரு எலும்பு கூடு தூக்குல தொங்கிட்டு இருக்கு. ஆனா இப்ப அதை பார்த்து ஷாக் ஆகிறதுக்கு டைம் இல்ல. பின்னாடி ஆலன் வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்களா. கரெக்டா ஆலன் உள்ள வராரு. அப்ப ஒளிஞ்சிருக்க ஹீரோயின் கட்டைய வச்சு ஆலன் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, நீ தானே கொன்ன, ஞாபகப்படுத்தி பாரு, கண்டிப்பா நீ தான் கொண்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கிற அடியில ஆலனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா அவரு கொன்னாருதான், ஆனா ஒய்ஃபுடைய லவ்வரை கிடையாது, தன்னை ஏமாத்தினதுக்காக ஒய்ஃபையே கொண்டிருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தேவையில்ல. என்னோட ஃபேமிலியே என்ன பண்ண சொல்லு, நீ தானே கொன்ன, ஒழுங்கா ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. அப்பயுமே ஆலன் அவரோட பொண்டாட்டி பேரை தான் சொல்லி என்ன மன்னிச்சிரு, என்கிட்ட திரும்ப வந்துரு, நான் தெரியாம உன்னை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் அடிக்கிறத நிறுத்துற மாதிரி இல்ல. அவரும் ஒத்துக்காம பொண்டாட்டிய நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அடிச்சு ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படி போகும்போது செவுத்துல காமிக்கிறாங்க, யாரோ ரத்தத்தால எழுதி வச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, அந்த பர்பிள் புகையில இருக்கும் போது ஹீரோயினோட காதுல நிறைய வாய்ஸஸ் கேட்டிருக்கோம்ல, அவங்க எல்லாரும்
எல்லாருமே சாகப்பட வேண்டியவங்க தான், கண்டிப்பா இவங்களுக்கு இப்படிப்பட்ட சாவு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேட்டிருக்கும்ல. ஆக்சுவலா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த செவுத்துல எழுதப்பட்டிருக்கு. இதை ஹீரோயின் கவனிக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. கடுப்புல போயிட்டு ஷிப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரோபோட் சும்மா இல்லாம உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லுதா. ஹீரோயின் கண்டுக்கல. அது திரும்ப திரும்ப உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் கடுப்பாயிட்டு அந்த ரோபோட்டை தூக்கி போட்டு உடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆலனை இழுத்துட்டு வந்து அவருடைய ஷிப்ல போடுறாங்க. அடுத்த நாள் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி டைரியில எழுதுவோமேன்னு சொல்லிட்டு டைரி எடுக்கிறாங்களா. அப்போ அதுல ஃபுல்லாவே அந்த ஏலியனோட லாங்குவேஜ்ல தான் எழுதியிருக்கு. ஆனா நடுவுல சில இங்கிலீஷ் வார்த்தைகளும் எழுதியிருக்கு. அதுலதான் நேத்தன் அப்படின்ற பேரை எழுதியிருக்காங்க. அப்படியே வெளியே இந்த ஷிப்பு மொத்தத்தையும் அந்த பர்பிள் ஸ்மோக் மூடுது. அந்த ஸ்மோக் வந்தாலே ஏகப்பட்ட வாய்ஸ் கேட்கும்ல, அதே மாதிரிதான் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அதை கேட்டதுமே ஹீரோயின் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த ஆலன் கிட்ட வந்து என்ன கேக்குறாங்கன்னா, என்னோட டைரியில தான் நேத்தன் அப்படின்ற பேர் எழுதியிருக்கு, அதை பார்த்துட்டு தான் நான் நேத்தன் அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மேபி இருக்கலான்ற மாதிரி ஆலன் சொல்றாரு. அதை சொல்லிட்டு இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு. என்னன்னா, இவர் அந்த ஏலியனோட லாங்குவேஜ பேசியிருப்பார்ல, அதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, நான் பிளாக் சீக்கு போயிருக்கேன், அங்க இருக்க ஏலியன் கிட்ட இருந்து தான் லாங்குவேஜை கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார்ல. ஆனா ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இவர் வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஏலியன் இருந்திருக்கு, அது கிட்ட இருந்துதான் அந்த லாங்குவேஜை கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயத்த சொன்னதும் ஹீரோயின் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க மனுஷங்களே வெறுத்துட்டாங்க. ஏன்னா மனுஷங்க தான் பழி வாங்கணும்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஏலியன்ஸ் எல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவ்வளோ பாசமா ஏலியன் நம்ம பாத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த மனுஷங்க என்னையும் அவங்களையும் பிரிச்சுட்டாங்க. அதனாலதான் இங்கேயாச்சும் மனுஷங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு வந்தேன். பட் இங்க இருக்கக்கூடிய அமைதி எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு மேல இந்த பர்பிள் ஸ்மோக் வேற என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அழுகுறாங்களா. அப்ப ஆலன் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஹீரோயினோட பயோ மானிட்டரை எடுத்து இவர் உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பா இவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவாரு. சோ அந்த மானிட்டரை உள்ள வச்சுட்டு இறந்துட்டாருன்னா ஹீரோயின் தானே இறந்துட்டதா நினைப்பாங்க. சோ அதுக்கப்புறம் மனுஷங்க உன்னை எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டாங்க, நீங்க தனியா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஹீரோயினுக்கும் அது சரின்னு படுது. கத்திய வச்சு நெஞ்சு கிழிச்சு உள்ள இருக்க அந்த மானிட்டரை எடுத்து ஆலனோட உடம்புக்குள்ள வைக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஆலன் இறந்து போயிட்டாரு. அவரோட பாடி மேல பெட்ஷீட்டை போட்டு கவர் பண்ணிட்டு அப்படியே பொறுமையா வெளியே நடந்து போறாங்க. இந்த பிளானட்ல இப்ப எந்த ஒரு மனுஷங்களும் கிடையாது, ஹீரோயின் மட்டும்தான். எந்த ஒரு தொல்லையும் இல்லாம அப்படியே நிம்மதியா போய் ஒரு இடத்துல உட்கார அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி படம் முடியுது. சோ இங்க நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் அந்த பர்பிள் கேஸ் தான். அது எல்லாருடைய தாட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோம்ல. அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயின் ஒரு ஷிப்புக்குள்ள போயிருப்பாங்க. அதுல கூட ஒரு எலும்பு கூட தொங்கிட்டு இருந்திருக்குமே, அவனுடைய தாட்ல தான் இவங்க சாக வேண்டியவங்க, இவங்க உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அதை அந்த புகை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு எப்பெல்லாம் மனுஷங்களை கிராஸ் பண்ணுதோ கண்ணா பின்னான்னு எல்லாத்தையுமே போட்டு காட்டும். அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணும்போது அந்த பைய பேசின வாய்ஸஸ் எல்லாமே கேட்டிருக்கோம். அது ஆலன் தான் பேசினாருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து ஆலன் அடி நடிச்சு இப்ப ஆலன் இறந்து போயிட்டாரு. சோ ஆலனோட பேரு நிஜமாலே ஆலன் தான், அவரு நேத்தன் கிடையாது. என்ன மக்களே, இந்த கதை புரிஞ்சா? இன்னும் உங்களுக்கு குழப்பமா இருக்குதானே? சரி, இன்னும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தரேன், கண்டிப்பா அதுல புரியும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல மனுஷங்க பூமியில ஏதாச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க கைதியா. அதுக்கப்புறம் அந்த கைதியால திரும்ப பூமிக்கு வர முடியாது, சாவர வரைக்கும் அந்த பிளானட்ல தனியா தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஃபியூச்சர்ல நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் ஃபியூச்சர்ல ஏலியன்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஏலியன்ஸோட பேரு தான் ஓஎன். பாக்குறதுக்கு கல்லு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த ஏலியன்ஸ் தான். அதுங்களோட உலகத்துல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பூமியில தங்கறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்கோம். மனுஷங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா நாளடைவுல இந்த ஏலியன்ஸோட எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போயிருந்திருக்கு. இதனால மனுஷங்களுக்கு பூமியில இடம் இல்லாம போயிட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது அப்படியே போரா மாதிரி இருக்கு. சோ மனுஷங்களுக்கும் ஏலியன்ஸுக்கும் நடுவுல வார் போயிட்டு இருந்திருக்கு. அதுல மனுஷங்க ஏலியன்ஸை தேடி தேடி கொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி கொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயினை வளர்த்துட்டு இருந்த ஏலியன் ஃபேமிலியையும் கொண்டிருப்பாங்க. கொன்ன ஆபீசருடைய பேரு நேத்தன். அதை தான் டைரியில எழுதி வச்சிருந்திருப்பாங்க. அதை இந்த ஆலன் பைய படிச்சதுனால ஆல்ரெடி அவரு ரொம்ப வருஷமா அந்த பிளானட்ல தனியா இருந்திருக்காரு. அதனாலேயே அவர் கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. பத்தாததுக்கு அந்த பர்பிள் ஸ்மோக் வேற ஏகப்பட்ட வாய்ஸஸ கொடுக்குமா. சோ இது எல்லாத்தையுமே போட்டு குழப்பிக்கிட்டு நான் தான் நேத்தன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த பேரை கேட்டதும் ஆலன் தான் நம்ம ஃபேமிலியை கொண்டிருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பயல போட்டு அடி நடிச்சிருந்திருப்பாங்க. கடைசியா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கைதி. சோ இவங்களுக்கு அடிபட்டாலுமே அப்படியே தான் கிடக்கணும், டாக்டர்ஸ் வரமாட்டாங்க. ஆல்ரெடி ஆலனுக்கு வேற வயசாயிடுச்சு அண்ட் ஏகப்பட்ட அடிபட்டிருக்கா. அதனால ஆலன் இறந்து போயிட்டாரு. அவ்வளவுதான் மக்களே. இப்ப இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்சி. பாய்.